ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக தாய் கிழவி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் ஆத்தா வரப்போ போதே ஒழுக்கமா டிவி Passion Studios. ஆத்தா வந்துச்சு கொண்டே வரும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ். ஓ, சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ற படமா? சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ். காமெடி படம்னு நினைக்கிறேன். ராதிகா சரத்குமார். ஓ, ராதிகா மேமா? நாளைக்கு வட்டி காசு அடையாளமே தெரியல, டிஃபரெண்டா இருக்காங்க. வேற லெவல். டிஃபரெண்டா இருக்காங்க. அடையாளமே தெரியல. போட்டு வந்து நின்னு வாங்குன தூபச்சல எதுக்குடா அன்றா இது என்ன பாவட ஓ, பெரிய ரசனிகாந்த் கடன் கொடுத்துட்டு கடன் வசூல் பண்ற இது போல இருக்கு. நிறைய பேர் கடன் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அந்த கடனை பூரா வசூல் பண்ணுவாங்க போல இருக்கு. ஒரே டார்ச்சர் பண்ணிடுவாங்க போல இருக்கே. இவ்வளவு நல்ல மனசுக்குலாம் ஒரு சாவுது, இந்த முண்டைக்கு ஒரு சாவர மாட்டேங்குது. நாளைக்கு செத்தா கூட நானா போய் சுடுகாட்டுல படுத்துக்குவேன். சக்கரை பிரஷர் எதுவும் கிடையாது, அம்புட்டு வலுவு. ஓ, இறந்துருவாங்களா படம் முடியும் போது? கிளவி செத்துருவான்ல. இவெல்லாம் எமனவே எட்டி வளைச்சு விட்டு எரும மாட்டை பிடிச்சி எந்திரிச்சு நின்றுக்குருவா. இவெல்லாம் மயானத்துக்கு போய் எரிஞ்சு சாமலானதே காமெடி படம்னு நினைக்கிறேன். வேற லெவல், டிஃப்ரெண்டா இருக்கு. தாய் கிழவி February 20. ஓகே, டீசர் பார்த்தாச்சு. டீசர் உண்மையில் காமெடியா இருந்துச்சுங்க. டீசர் வந்து நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ராதிகா மேமோட ஆக்டிங் வேற லெவல். அதுவும் அவங்க கெட்டப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ராதிகா மேம்னே கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த வயசான லுக்ல வந்து அவங்க போட்டிருந்த கெட்டப் வந்து வேற லெவல். உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்க ராதிகா மேம் அப்படின்றது கண்டுபிடிக்கவே முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. யாராவது புதுசா யாராவது அதாவது தமிழ் படங்கள் இந்த மாதிரி தமிழ் ஆக்டர்ஸை பற்றிலாம் தெரியாத யாராவது வந்து இந்த டீசர் பார்த்தாங்கன்னா உண்மையிலே இதுதான் ராதிகா மேம்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க டெடிகேட்டிவாக வந்து அந்த மேக்கப் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுங்க, வேற லெவல். உண்மையிலே வந்து படம் முழுக்க காமெடியை கொண்டு போகிறாங்க. அதில் கொஞ்சம் சீரியஸான எமோஷன்ஸுமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது இந்த ஸ்டோரி வந்து எப்படி போகுதுன்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து உங்களுக்கு வயசே ஒரு 70-80 அந்த வயசில் இருக்கிற ஒரு ஆள்னு நினைக்கிறேன். அவங்க ஊருக்குள்ள நிறைய பேருக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கடனை வசூல் பண்ணுறது தான் வந்து அவங்க வேலைன்னு நினைக்கிறேன். அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்காக நிறைய பேரை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு காமெடியாக தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, கடனை கட்ட மாட்டியா இந்த மாதிரி வந்து போய் மிரட்டுறது, இந்த மாதிரி அவங்கள அடிச்சு எப்படியாவது காசை வாங்குறது, இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஊரே வந்து அவங்கள வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லாத்தையும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அதை வந்து படத்தில் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியாக கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு அவங்க எல்லாத்தையும் திட்டுறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, அந்த மாதிரி போனாலுமே அதை வந்து நம்மளை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு காமெடியாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த டீசரில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து காமெடியாக கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அந்த சீரியஸான விஷயத்த கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீசரோட லாஸ்ட்ல கூட இறந்த மாதிரி காட்டுறாங்கல்ல, அது கூட உண்மையிலேயே சாகாம சும்மா வந்து செத்த மாதிரி நடிக்கிறாங்களோ என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து செத்த மாதிரி நடிச்சுட்டு யார் யார் நம்மளை பார்க்க வராங்க அப்படின்றதுக்காக சும்மா நடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. மேபி அப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உண்மையிலே இறந்த மாதிரி கூட காட்டலாம். அது வந்து படத்துல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இது டீசர் தான், சும்மா காட்டியிருக்காங்க. அது வந்து அவங்க உண்மையிலே இறந்த மாதிரி நடிக்கிறாங்களா இல்லாட்டி உண்மையிலே அவங்க இறந்துட்டாங்களா அது என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து அதை விட அவங்க காமெடியாக தான் சொன்னாங்க. அதாவது உண்மையிலே இந்த கிழவி இறந்து போச்சா அந்த மாதிரி தான் வந்து அந்த பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து உண்மையிலே அவங்க இறந்தாங்களா இல்லாட்டி இறந்த மாதிரி நடிச்சிருக்காங்களா இதெல்லாம் வந்து படத்தில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மூவுங்க. ராதிகா மேமோட ஆக்டிங் வந்து வேற லெவலுங்க. உண்மையிலேயே வந்து
அந்த ஊரில் அந்த வயசானவங்களாம் எப்படி இருப்பாங்க, அதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்து நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அந்த வயசானவங்கலாம் எப்படி பேசுவாங்க, எப்படி சிரிப்பாங்க, எப்படி மற்றவங்க திட்டுவாங்க, எப்படி நடப்பாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வச்சு ஒரு கதை மாதிரி தான் எடுத்திருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. February 20 தான் ரிலீஸ் ஆகுது. அதாவது February 20, 2026 தான் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.